வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. விழிப்புணர்வு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் குருவர்களும் சிறுவர்களும் எப்பொழுதும் உறுதுணையாக அமையட்டும். வாழ்வில் மகத்தான வெற்றியில் குவியட்டும். வெற்றி மேல் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் நம் அனைவருக்கும் வழிகாட்டட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம கொடுத்த தலைப்பை வச்சு பார்க்கலாம். அருகுண சீரமைப்பின் அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருக்கோம். அருகுண சீரமைப்பு அப்படிங்கிறத பத்தி பேராசிரியர்கள் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அருட்தந்தை அதை விரிவா பேசியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அதுல உள்ள அற்புதங்கள் என்ன, அதை எப்படி நம்ம எளிய முறையில் எப்பவுமே நாம் பேசுற எல்லாமே நாம் பயன்படுத்தி பலனடைஞ்ச விஷயங்களை மட்டுமே தான் பேசுறது. அந்த அடிப்படையில நான் இந்த அருகுண சீரமைப்பை எப்படி பயன்படுத்தி என் வாழ்வுல நான் ஒரு சிறப்பான இதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கேன்ங்கிறத நான் உணரணும். அது குறித்த விவரங்களை உங்களுடன் என் உயிர் சொந்தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருகுண சீரமைப்பின் அற்புதங்கள் அப்படிங்கிறதுல மகரிஷி என்ன தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா, அருகுண சீரமைப்பு அப்படிங்கிறது 6 குண சீரமைப்பு இல்ல, அருகுண சீரமைப்பு. அந்த மோசமான குணங்களை அறுத்து விட வேண்டும் என்பதே அதோட அர்த்தம், உள்ளர்த்தமாக இருக்கிறது. நம்மள இந்த 6 குணங்கள் கீழே உள்ள அந்த பஞ்சமாபாதகங்கள்னு சொல்லக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்பதை அடுத்து ரொம்ப நுணுக்கமாக உணர்ந்து அந்த தகவலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா அருகுண சீரமைப்புங்கிறது இல்லாம இப்பிறவியில் இறைநிலையை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சீரமைப்பு தேவைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. எப்பவும் போல நம்ம இயல்பா இருந்துகிட்டே இருக்க வேண்டியது. அருகுண சீரமைப்பு பண்ணோம்னா நம்ம இப்பிறவியில் இறைநிலை அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய நுட்பமாக அமையும், மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவியாக அமையும். அதுக்கு இந்த அருகுண சீரமைப்புங்கிறது இந்த தவத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தவத்துல எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நான் ஒரு நிலையை அடைய முடியல, ஒரு உயர்ந்து போக முடியல அப்படின்லாம் இருந்தா அது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அருகுணத்துல உள்ள குறைபாடு காரணமாக இருக்குங்கிறத நீங்க நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயமா என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே வரேன். வரவே மாற்றங்கள் நிறைய தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா அருகுண சீரமைப்புங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறது அருட்தந்தை சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தன்முனைப்பு தான் அதுக்கு அடிப்படையான காரணம். தன்முனைப்புங்கிறது தான் தனது ரெண்டும் சேர்ந்ததுக்கு உருவாகிறதா இந்த 6 குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தன்முனைப்புங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து ஒரு வயசாகி இறப்ப நோக்கி பயணம் பண்ணி இருக்கிறவங்கல இருந்து எல்லார்கிட்டையும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு எறும்பு போயிருக்கீங்கன்னா இப்படி கையை வச்சு அது இமீடியட்டா டக்குன்னு இதுவாங்க. அது எல்லாத்துக்குமே இந்த தன்முனைப்புங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது நம்முடைய கர்மயத்தில் பதிவாக இருக்குதுங்கிறத உணர முடியும். அப்ப நம்ம ரொம்ப 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 கவனிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த அருகுணத்தை சீரமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. மகரிஷி அதுல சொல்லியிருக்க அருகுணமைப்புல சீரமைப்புல பாத்தீங்கன்னா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 2வது பெருசினம்ங்கிறத பயன்படுத்துறாங்க. 3வது கடும் பற்றுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 4வது முறையற்ற பால் கவர்ச்சின்னு சொல்றாங்க. 5வது உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிறாங்க. 6வது வஞ்சம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த 6 அருகுணம் சீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பேராசை அப்படின்னா அந்த பேராசை எங்க இருந்து வருதுன்னு என்ன விளைவா நமக்குள்ள அந்த பேராசை வருவதை பார்க்க முடியும். பேராசை வேற எங்க இருந்தும் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா நமக்குள்ள அந்த அருகுணம் சீரமைக்கணும்னா அந்த பேராசைங்கிறது எங்க இருந்து வருதுன்னா நம்முடைய கர்மயத்துல இருந்து ஒரு தூண்டப்பட்டு சின்ன எண்ணமா உருவாகி அந்த எண்ணத்துக்கு ஊக்கம் கொடுத்து அந்த எண்ணம் வலுவாகி அந்த எண்ணம் மேலும் 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 வலுவாகும் போது அது அப்படியே உருவாக்கிட்டே ஆசையா இருந்து அது பேராசையா மாற முடியும். அந்த பேராசையை எப்படி மகரிஷி அவர்கள் சரி பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா, நிறைவான மனமா நீங்க இருந்து பழகுங்க. அப்படி இருந்து பழகுனீங்கன்னா அந்த பேராசையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது சினத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த சினம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லார் வாழ்க்கையிலுமே சினத்தை நான் புதுசா சொல்லிலாம் தெரிய வேண்டியது இல்லை. சினம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சினம்னு ஒத்துக்கிற மாட்டோம், அது கோபம் எல்லாருக்கும் வர்றதுதானே அப்படின்னு அசால்ட்டா நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அது அந்த கோபத்துக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு சினம் ஏற்படும். அந்த சினம் கோபமாக வெளிப்படும். அந்த சினத்தை இருப்பு கட்டோம்னா வஞ்சமா மாறுபாடு. அப்ப நம்ம அந்த சினத்தை எப்படி மட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்த கவனத்தோட இருக்கணும்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள். அந்த சினத்தை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்கன்னா, சகிப்புத்தன்மையும் சேர்த்து பயன்படு அப்படியே டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது
சரியான விஷயம் பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணுங்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடும்பற்று அப்படிங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்ங்கிறாங்கன்னா, நம்ம ஈகையா நம்ம கொடுக்குற தன்மையை பார்த்துக்கிட்டோம்னா அந்த கடும்பற்றுங்கிறது குறைங்கிறது சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முறையற்ற பால் கவர்ச்சி அப்படிங்கிறத கற்பநெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பண்ணுங்கிறாங்க. ஏன்னா அந்த முறையற்ற பால் கவர்ச்சிக்கு மகரிஷி அழுத்தமா சொல்ல குழந்தைகள் பிறப்புல பிரச்சனைகள் வராது வலியுறுத்தி போடுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உயர்வு மாத்திட்டே வந்ததுன்னு சொல்றாங்க. ஆறாவதா பாத்தீங்கன்னா மஞ்சம்ங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்து செய்யக்கூடிய பல்வேறு செயல்களை வந்து மகரிஷி வந்து மன்னிப்புங்கிற